பாத்திரம் எது எடுத்தாலும் 100 ரூபாய் என பல ஊர்களில் சாலையில் வட மாநிலத்தவர்கள் இதுபோன்று விற்பதை பலரும் பார்த்திருப்பார்கள். விலை குறைவாக இருக்கின்றதே என பெண்கள் 5, 6 என வாங்கி செல்வார்கள். அப்படி ஒரு பெண் 2 பாத்திரத்தை வாங்கி சென்றுள்ளார். அவர் வீட்டிற்கு சென்று அடுப்பில் பாத்திரத்தை வைத்ததும் என்ன ஆனது என பாருங்கள். அதில் வைத்த குழம்பு என்ன மாதிரி ஆனது என அந்த பெண் கூறுவதை கேளுங்கள். இது மோசடி வேலை என்பதை அறிந்த தன்னார்வலர் ஒருவர் அங்கு வாங்க வந்த பெண்களுக்கு இதை அறிவுறுத்தி காவல்துறைக்கு தகவல் கொடுத்து போலீசார் வந்து அனைத்து பாத்திரங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். உங்கள் பகுதியில் இதுபோன்று அலுமினிய பாத்திரம் 100 ரூபாய் என யாராவது விற்றால் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பலரும் இந்த காணொளியை தங்களது நண்பர்களுக்கு பகிர்ந்து வருகின்றனர். விழிப்புணர்வுக்கான பதிவு. இது அலுமினிய பாத்திரம் கிடையாது. இதை பயன்படுத்தினா உடனடியாக கேன்சர் வரும், கண்ணங்கருன்னு ஆயிடுவது. அடுப்பில் வச்சிங்கன்னா தயவு செய்து இது பார்க்குறவங்க யாரும் இதை வாங்காதீங்க. இது அலுமினியம் கிடையாது, இது வெறும் போட்டோ பண்ணது தான். அதனால இது யாரும் பயன்படுத்தாதீங்க, வாங்காதீங்க. அடுப்பில் வச்சுங்க, அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலாம் பார்த்தீங்கன்னா கை பார்க்கணும். இதனால் என்ன வரும்? கேன்சர் வரும். என்னாச்சு? எவ்வளவு இது ரேட்டு? ஒரு பாத்திரம் 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, 2, 200 ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. ஆனா இது வாங்க 200 ரூபாய் விட உடம்புக்கு கெடுதல்னு எனக்கு புரியுது. ஏன் என்னாச்சு? அது உள்ள அது குழம்பு வச்சா குழம்பு வித்தியாசமா மாறுது. ஓ, கலரா? இதே வேற மாதிரி தெரியுது. சிமெண்ட் கலர்ல இருக்கு. சிமெண்ட் கலர்ல இருக்கு. பாத்திரம் மாறுது. நன்னிலத்திலிருந்து வர்த்தக சங்க தலைவர் செல்சரவணன் பேசுறேங்க. ஏன்னா இந்த வடநாட்டிலேருந்து விற்கிறாங்க 100 ரூபாய்க்கு சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் இந்த மாதிரி விற்கிறாங்க. சரியான அந்த அலுமினியங்கிறது தரமானது இல்லை, ரொம்ப மோசமானது. இதனால் நிறைய உடல் உபாதை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பொருளை விற்கக்கூடாதுங்கிறது நம்ம அரசாங்கமே தடை பண்ணலாம். ஏன்னா நல்ல தரமான பொருளை விற்கலாம். அதை அதே மாதிரி பொருளை இன்றைக்கி நன்னிலத்தில் விற்கிறாங்க. அதை நாங்கள் உடனடியாக சங்கத்தின் மூலமாக அதை தடுத்து நிறுத்தி இப்போ அது மாதிரிலாம் விற்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி அதை நிறுத்திட்டோம். இதே எங்கள் ஊரில் விற்றாலும் நீங்கள் இதை சொல்லுங்கள். யாருக்கும் யாரும் எதிரி கிடையாது, யார் வேணாலும் வியாபாரம் பண்ணலாம். அதனால தரமான பொருளை விற்கிட்டோம். யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து வியாபாரம் செய்யலாம், ஆனால் மக்களை ஏமாற்றாதீர்கள் என சமூக பொறுப்புடன் செயல்பட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அதை பறிமுதல் செய்ய வழிவகை செய்த அந்த தன்னார்வலருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.